அவங்களுக்கு பம்பரஞ்சனம் வந்தால் ஓட்டு வராதோ, விசில் வந்தால் தான் ஓட்டு வருமோ? அவங்க எதிர்பார்த்தது அதுதான், விசில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த காமெடி மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் வரக்கூடிய ஓட்டு என்ன சின்னம்னாலும் வரும். விசில் விஜய் அப்படி பேசுறாங்க. டபிள்யூ விசில் டபிள்யூ தினத்தந்தியில் கூட முட்டாள்தனமாக போட்டிருக்கு. உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு ஒரு ஷோவை காட்டுறதுக்காக பண்ண இந்த வேலையை சிபிஐ தன்னோட தரவுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை விஜய் மேலே எடுக்கணும். ஸ்டாலின் விஜயை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தால் அது விஜய் மேலே சிம்பதி வந்துடும். அந்த சிம்பதி தனக்கு எதிராக விஜய் எடப்பாடி கூட போய் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடணும்னு அச்சப்பட்டு ராகுல் காந்தி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை அடித்து நொறுக்கணுங்கிற ஒரு தன்மை சென்சார் போர்டு அதோட நடவடிக்கையில் இருக்கதா பார்க்குறேன். 29 விஜய் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தென்னிந்தியாவிலே ஒரு பெரிய சக்தியாக களத்துக்குள்ளே வருவார். தமிழ்நாட்டிலே ராகுல் காந்தி தலைமையில் ஸ்டாலின் ப்ளஸ் விஜய்னு கூட வரும். சசிகலா ட்ரீட்மெண்ட்டை தான் மோடி விஜய்க்கு கொடுக்க போகிறாருன்னு நான் கருதுகிறேன். மோடி நன்மைக்காக அது கொடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன், வடிவம் ஒரு காமெடி பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் டிடிவி இருக்காரு. சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இங்கே ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலான ஒரு தலைவரே ஸ்டாலின் கிடையாது. நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுவே ஒரு வெற்றியினுடைய முதல் படியா அவங்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து கேட்ட சின்னமும் விசில் சின்னமாகத்தான் இருக்குது. இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா எதுக்குமே வாய் திறக்காமல் அமைதியாகவே இருக்கிறாரே விஜய். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன அவங்களுக்கு பம்பரஞ்சனம் வந்தா ஓட்டு வராதோ, விசில் வந்தாதான் ஓட்டு வருமோ? அவங்க எதிர்பார்த்தது அதுதான், விசில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். சின்னம் அவங்க விருப்பப்பட்டு கேட்கறது. தலைவருக்கும் கட்சிக்கும் தான் ஓட்டு, வேட்பாளருக்கும் தான் ஓட்டு. சின்னம் ஒரு அடையாளம். அப்போ ஒரு புஸ்தகம் சின்னம்னா விஜய்க்கு ஓட்டு வராதா? விசில்னா தான் விஜய்க்கு ஓட்டு வரணுமா? இந்த காமெடி மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? காமெடி மாதிரி இல்ல, எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருமா? விசில் அடிச்சாலே நாங்க பிரச்சாரம் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஏமா அப்போ உங்களுக்கு பென்சில் ஸ்லேட்டுன்னா ஓட்டு வராதா? விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் வரக்கூடிய ஓட்டு என்ன சின்னம்னாலும் வரும். விசில் விஜய் அப்படி பேசுறாங்க. டபிள்யூ விசில் டபிள்யூ தினத்தந்தியில் கூட முட்டாள்தனமாக போட்டிருக்கான். தினத்தந்தியில் கூட விஜய் விசில் டபிள்யூ. நீங்கள் நியூமராலஜி தமிழ் எழுத்துக்கா பார்க்குறீங்க, இங்கிலீஷ் எழுத்துக்கெல்லாம் பார்க்குற தினத்தந்திக்கு முட்டாள்தனத்துக்கு அறிவே வேண்டாமா? முட்டாள் தினத்தந்தி அதில். ஸோ அது இங்கிலீஷ் டபிள்யூ, விசிலுக்கு டபிள்யூ தான் வரும். சொல்லுங்க, கேளுங்க. விஜய் வி வருதுல சார், விசில் வி வருது. விசில் தமிழ்ல பாருங்க. நியூமராலஜி தமிழ்ல யாரும் நம்பர் எடுக்கிறது இல்லையம்மா. நீ நியூமராலஜி தமிழ்ல நம்பர் எடுக்கறியா? இல்ல. அப்படின்னா அப்பதான் அபத்தம் இல்ல. ஏதோ விஜய் பிராண்ட் பண்ணணும்னு அல்பத்தனமா எல்லாம் தினத்தந்தி அந்த செய்தியை போட்டிருக்காப்ல. கண்டிப்பாக சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை நடந்து முடிஞ்சிருக்குது. விஜய் அவர்களுக்கு ரொம்ப கிடுக்கி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல தான் ரொம்ப அமைதியா இருக்காரு அப்படின்றாங்க. பாஜக விஜய் அவ்வளோ டார்கெட் பண்றாங்களா சார்? சிபிஐ இந்த விஷயத்தில் சட்டப்படி தான் பண்ணுறாங்க. அது பாராட்டத்தக்கது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டேச்சரில் இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யணும். சீமான் அதில் தெளிவாக தான் சொல்கிறாரு. 2 சனியை மாலையாக போட்டுக்கிட்டு ஒரு சனியை நிற்குதுன்னு முதல்ல அடித்தார். இந்த தருமபுரி கூட்டத்திலே அதை தான் பேசினார். அந்த தவறு விஜய்கிட்ட இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். பட் விஜய்க்கு நோக்கம் இல்லை, மோட்டிவ் இல்லை, பட் நெக்லிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் 10 மீட்டிங் பேசியிருக்கணும். 10 மீட்டிங் பேசுனா 10 இடத்துல உள்ள க்ரௌடு ஒரு இடத்துல குவியாது. அப்புறம் நீங்கள் டைமுக்கு வந்திருக்கணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு குவிச்சிருக்கக்கூடாது. எப்படி பல அந்த வண்டியை உள்ளே கொண்டு விட்டதுலேருந்து பல நீங்கள் பப்ளிக் மீட்டிங் போயிருந்தால் கூட இந்த அளவு பாதிப்பு வந்திருக்காது. நீங்கள் பிரச்சார கூட்டம் மாதிரி பண்ணி அதை பப்ளிக் மீட்டிங் மாதிரி ஆக்கி மற்ற மாவட்டத்தில் ஆளை கொண்டு உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு ஒரு ஷோவை காட்டுறதுக்காக பண்ண இந்த வேலையை சிபிஐ தன்னோட தரவுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கையை விஜய் மேலே எடுக்கணுங்கிறதான் என்னோட பார்வை. இதில் ஸ்டாலின் அவர்கள் செய்த தப்பு என்ன சார்? ஸ்டாலின் விஜயை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தால் அது விஜய் மேலே சிம்பதி வந்துடும். அந்த சிம்பதி தனக்கு எதிராக விஜய் எடப்பாடி கூட போய் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடணும்னு அச்சப்பட்டுட்டார். அரசியல் ரீதியாக டீல் பண்ணிட்டார். இப்போ பாஜக இவ்வளவு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. விஜய் இந்த பக்கம் போவாருன்னு நினைக்கிறீங்களா என்டிஏ கூட்டணிக்குள்ள? எனக்கு அதில் 2 வித கருத்து இருக்குது. நான் சசிகலா மாதிரி அதை முடிச்சு கட்டிடுவாங்க விஜய்னு தான் நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியாக ஒரு தரப்பு மிரட்டி கூட்டணிக்கு வர வைப்பாங்க, விசில் சின்னமாக அதனால தான் கொடுத்துருக்காங்கலாம் சொல்கிறாங்க.
இப்போ கமலஹாசனுக்கு கலைஞரோட கண்டஸ்ட் பண்ணாதவர், அவருக்கு டார்ச் லைட் சின்னம் கொடுக்கும்போது வந்து விசில் சின்னம் கொடுக்கறதுல என்ன இருக்குது? சீமானுக்கு தான் கொஞ்சம் அலக்கழிச்சாங்க, எம்ஏ ரைடு அது இதுன்னு கொஞ்சம் சின்னத்தில் கொஞ்சம் சிறப்பு. ஒரு தெலுங்கு லாபி வந்து அந்த சின்னத்தை இது பண்ண, அதில் வேற தினகரன் வேற அதுக்கு வேற இது பண்ணார். நியாயமாக பேசலை தினகரன், சீமான் மேலோட வன்மத்தில் பேசினார். சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதினி போல்டா சொல்கிறானே, நமக்கு அந்த இமேஜ் பாதிக்குதுங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு பேசினது. சீமானுக்கு ஒரு இது இருந்தது. இப்போ சீமானுக்கே கரெக்டாக அவர் மாதிரி பறஞ்ச விவசாய சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சின்னம் சிம்பிளாக கிடைக்குது. பட் அது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவில் தான் விசில் சின்னத்தை ப்ரீமெச்சூராட்டு காலம் தாழ்த்தாமலே கொடுத்துட்டாங்கன்னு ஒரு இது ஓடுது. நான் சின்னம் வாங்கினதில் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இது பார்க்கல, பட் பலரும் பார்க்குறாங்க. ஒன்று, ஜனநாயகம் படம் இதில் வந்து ஒரு ராகுல் காந்திக்கு ஆதரவாளர் ராகுல் காந்தி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை அடித்து நொறுக்கணுங்கிற ஒரு தன்மை சென்சார் போர்டு அதோட நடவடிக்கையில் இருக்கதா பார்க்குறேன். அடுத்தால ஐடி மேட்டர்லேயும் அபராதம் விஜய்க்கு விரிச்ச சரிதாங்கிற ஒரு கருத்தை அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து விஜய்க்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையாக இருக்குது. நானும் 29 மோடி ஏமாறாமல் இருக்கணும்னா அது சரிதாங்கிற கருத்தை தான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஸோ 29 விஜய் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக தென்னிந்தியாவிலே ஒரு பெரிய சக்தியாக களத்துக்குள்ளே வருவார். தமிழ்நாட்டிலே ராகுல் காந்தி தலைமையில் ஸ்டாலின் ப்ளஸ் விஜய்னு கூட வரும், அல்லது ராகுல் காந்தி தலைமையில் எடப்பாடி ப்ளஸ் விஜய்னு கூட வந்துடலாம். விஜய் வந்து எடப்பாடி கூட மோடி கூட இருக்கலாம், மற்றவங்க கூட மாறி இருக்கலாம். ஆனால் விஜய் பொறுத்தளவில் அவர் ராகுல் காந்தி கூட தான் இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை சக்தி ஆக்குறது கேரளாவில் நஷ்டம், தமிழ்நாட்டில் நஷ்டம், தென்னிந்தியாவிலே மோடிக்கு நஷ்டம். ஸோ இதை மோடி ரொம்ப நுணுக்கமாக ஃபோர்சைட்டாக என்ன வரும்னு ஜெயலலிதா மாதிரி விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு தலைவர். அணில் மாதிரி உதவணும்னு சொன்னதுமே இப்போ அணில் மாதிரி உதவணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரிம்பாங்க. அப்படி தான் எஸ் ஏ சந்திரசேகர் பேசினார். ஜெயலலிதா அடித்து நொறுக்கிட்டாங்க, நொறுக்குனா நொறுக்கி எடுத்துட்டாங்க. அப்புறம் விஜய் வெத்தி வெட்டி செல்லாத நோட்டுன்னு விஜயை பொருட்டா நினைக்காம தலைவா படத்தை அடித்து 6 விழுக்காடு ஓட்டு உயர்ந்து 39க்கு 37 ஜெயித்து விஜய் ஜெயலலிதா மரணம் அடையிறது வரை அரசியல் பேசலை. அப்போ ஜெயலலிதா கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை நமக்கு எதிராக வரக்கூடிய விஜய்க்கும் கொடுக்கணும்னு ஜெயலலிதாவோட 100 மடங்கு ஜெயலலிதாவோட 100 மடங்கு புத்திசாலியான மோடிக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் சசிகலா ட்ரீட்மெண்ட்டை தான் மோடி விஜய்க்கு கொடுக்க போகிறாரு நான் கருதுகிறேன். மோடி நன்மைக்காக அது கொடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். பட் ஒரு தரப்பு அவருக்கு சிம்பதி வந்துடும், விசிலில் கொடுத்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி என்டிஏக்குள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி இன்னொரு தரப்பும் பேசுகிறாங்க. சார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க, கடைசி படம் அப்படிங்கிறதுனால. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஜனநாயகன் படத்தோட வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு நடிப்புக்கு முழுக்கு போட்டுருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப நடிக்க போயிடுவார் விஜய் அவர்கள். இந்த அரசியல் களத்தில் அவரால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடவடிக்கைகள் அவரை மண்குதிரண்டி காட்டுது. அவரோட முதல் தவறு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது. ராகுல் காந்தி நல்லவர், இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்து சட்டத்துக்கு புறம்பா நாட்டை ஆளல்ல, சர்வாதிகாரமாக நடக்கல, ராஜீவ்காந்தி போபர்ஸில் ஊழல் பண்ணலை, காங்கிரஸ்காரன் எல்லாம் யோக்கியம், காங்கிரஸில் சஞ்சய் காந்தி பிளேன் கிராஷில் இறந்ததுமே வாரிசு அரசியலாக பைலட்டாக இருந்த ராஜீவ்காந்தியை ரிசைன் பண்ண சொல்லி இந்திரா காந்தி திணிக்கல, அங்கே வாரிசு அரசியலே கிடையாது. இப்படி ஒரு பூஷ்வார்த்தனமான போலித்தனமான ஒரு மோசடி ஒரு சுயநல சந்தர்ப்பவாத அரசியலை விஜய் முன்னெடுத்தார். ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது கூட அவர் வந்து ராஜ்யசபா போஸ்ட்டுக்காக ராகுல் காந்தியை பார்த்தவர் தான். அந்த அரசியலை முன்னெடுக்காமல் தெளிவாக நான் தான் மாற்றா வாரேன், நான் தான் நல்லாட்சி தரப்போகிறேன், மற்றவங்கெல்லாம் மோசம்னு தன் சக்தியை காட்டுறதுக்கு 39 தொகுதியிலையும் விஜய் தான் பிரதமரை முடிவு பண்ணுவார். எடப்பாடி சொன்னார்ல 20% ஓட்டு எடுக்கும்போது அந்த மாதிரி களத்துக்குள்ளே வந்திருக்கலாம். நீங்கள் ராகுல் நல்லவர், மோடி பாசிச மோடி மோசமானவர் மோடின்னு ஒரு வரதுக்கு முன்னாடியே ஒரு சந்தர்ப்பவாத ஒரு சுயநலவாத அரசியல் முடிவை, மதவாத அரசியல் முடிவை எடுத்தீங்க. சிஏஏ எதிர்ப்புன்னு ஒற்றை புள்ளியில் ராகுல் கூட இருக்கக்கூடிய திமுக ஜெயித்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மோடி எதிர்ப்பு அரசியலை நீங்கள் முன்னெடுத்தீங்க. இது தவறான மோசமான ஒரு அரசியல். 39லையும் கேண்டிடேட் போட்டிருக்கணும்.
அடுத்த கட்டம் நீங்கள் வக்ஃப் போர்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தீங்க. ஓகே, முஸ்லீம் ட்ரஸ்ட்டுக்குள்ளே உங்கள் கருத்துக்காக பண்ணுறீங்க. ஆனால் ஓட்சோரின்னு ஒரு போலி போராட்டத்தில் தோல்வியை மறைக்கிறதுக்கு ராகுல் காந்தி பண்ணக்கூடிய போராட்டத்துக்கு ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்க. அப்போ உங்கள் அரசியலே உங்கள் நன்மையோட மோடி தீமைக்கும் ராகுல் நன்மைக்கும் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதுதான் உங்களோட முதல் தவறு. ரெண்டாவது, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. கமலஹாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கணும்னா, நீங்கள் கரூரில் காட்டின கூட்டத்தை விக்கிரவாண்டியில் காட்டியிருக்கணும். வன்னியர் பறையல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மீறி நிற்க முடியும்னு காட்டியிருக்கணும். என்னமே நிற்க முடியாது உங்களால். 60 தொகுதியில் எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலினுக்குள்ளே நீங்கள் நிற்கவே முடியாது. வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். உங்கள் ரசிகர்களே உங்கள் பின்னாடி நிற்க மாட்டான். அது ஒரு தவறு. மூணாவது தவறு, தனியாட்சின்னு சொல்லியிருக்கணும். கூட்டணி பங்கு தருவன்னு சொல்லியிருக்கக்கூடாது. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட யாரும் வரலை. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் விஜய்கிட்ட யாரும் வரல. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜய்கிட்ட யாரும் வரல. இந்த 3 தவறையும் நீங்கள் செய்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் இன்னும் தவறுகள் தான் செய்வீங்க, மண்குதிரையாக தான் இருப்பீங்கிறது என்னோட பார்வை. இதை மீறி நீங்கள் பலம் நிரூபிச்சிங்கன்னா 26 என்ன பலத்தை நிரூபிப்பீங்களோ அதை நான் ஒத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை, 50 கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை. உங்கள் பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. கேண்டிடேட் உங்கள் பணியூர் அலுவலகத்துக்கு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து கேண்டிடேட் வாங்கணும்னா பணம் செலவாகும். அதுக்கு ஆட்கள் ரெடி இல்லைங்கும் போது, 50 பேருக்கு மேலே ரெடி இல்லைங்கும் போது ஆன்லைன் கேண்டிடேட்ஸ்னு ஒரு பெரிய அபத்தத்தை நீங்கள் அவுத்து விட்டுருக்கீங்க. இப்படி நிறைய தவறுகள் இங்கே நடக்குது. உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது சீமான், எடப்பாடி, ஸ்டாலினை விட க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு திறமை இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, மண்குதிரையாக இருக்கிறீங்க, சேண்ட் போனியாக இருக்கிறீங்க. இது ஏன் கணிப்பு? நேற்று கூட நான் துக்ளக் இதையாட்டாக தான் சொன்னேன். மண்குதிரைங்க 234 போடாதார வச்செல்லாம் என்னத்தை கருத்து கணிப்பு வேண்டி கிடக்குதுன்னு தான் எல்லா கருத்து கணிப்பாளர்களையும் நான் கேட்குறேன். கண்டிப்பாக சார். சார், டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறார். இது யாருக்கு பலம், யாருக்கு பலவீனமாக இருக்கும் சார்? ஒரு 30 விழுக்காடு மேலே உள்ள ஒரு அணிக்குள்ளே டிடிவி வந்தது அவருக்கு ஏதோ ஒரு பலம்தான். இது 18 விழுக்காடு அணிக்குள்ளே இருந்து 30க்குள்ளே வந்தது பலம்தான். கண்டிப்பாக சார். சார், இப்போ வந்துட்டு இப்போ அதிமுகவே பார்த்தீங்க அப்படின்னா சிதறு போய் கிடக்கு. ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், ஏபிஎஸ் ஒரு பக்கம். முக்குளத்தூர் வாக்குகள் யாருக்கு போய் சேரும்? அந்த முக்குளத்தூர் வாக்குகள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முக்குளத்தூர் எடப்பாடிக்கு எதிராக தான் இருப்பாங்க. எதிராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக. என்ன காரணமாக இருக்கும் சார்? சார், ஓபிஎஸ் அதான் டிடிவியை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க இல்லைங்க சார், அப்படியே கூட வர முடியாது. அதாவது டிடிவி எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், வடிவில் ஒரு காமெடி பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் டிடிவி இருக்காரு. கட்சி அலுவலகத்தில் இருந்து சொடக்கு விட்டு சிஎம்ஐ வர சொல்லுங்கன்னு ஆர்டர் போட்டு சிஎம்ஐ பார்க்க வச்சவர் ஐயா டிடிவி. நான் அவர் பற்றி விமர்சனங்களை வைப்பேன்னா கூட அவர் வரலாற்றில் அவருக்குள்ள தனிப்பட்ட தேனி பெரியகுளம் செல்வாக்கையோ அவர் ஒரு பழகும் தன்மையில் ஒரு பண்பாளருங்கிறதே நான் என்றைக்கும் மறுத்து நான் பேச மாட்டேன். சில முடிவுகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். அப்போ அந்த உயரமான பொசிஷனில் இருந்தவர் அந்த டிடிவியும் 3 சீட்டு கொடுப்பாரா, தோக்குற சீட்டு கொடுப்பாரா, டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுப்பாராங்கிற டிடிவியும் ஒன்றா. கண்டிப்பாக. அதே மாதிரி ஓபிஎஸ் ரெட்டை தலைமையில் இருந்த ஓபிஎஸும் மீண்டும் ஒரு சில சீட்டுக்காக 2ஓ 3ஓ சீட்டுக்காக என்டிஏல போக மாட்டார், போனால் அவரும் ஒன்றா. ஸோ அதில் டிஃபரன்ஸ் இருக்குது. முக்குளத்தூர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. முக்குளத்தூர் கம்யூனிட்டி தமிழக அரசியல் களத்தில் 52 இருந்தே ரொம்ப ஒரு குய்வைவாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சமூகம், அரசியல் ஆர்வம் உள்ள சமூகம். தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களையும் தன்வயப்படுத்தி அவங்களையும் தங்களோட நிலைப்பாட்டுக்கு தக்கன கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய சமூகம். இன்றைக்கி ஊடகத்திலேயும் முக்குளத்தூர்கள் நிறைய அளவு கருத்துருவாக்கிகளாக இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம முக்குளத்தூர் ஓட்டு என்டிஏக்கு எப்படி வந்ததுன்னா, அண்ணாமலைக்கு வீகத்தில் 2024 முக்குளத்தோர்கள் கையில் அதிமுக வந்துரும்னு அண்ணாமலை சொன்னதில் தான், அந்த ஆஸ்பிரேஷனில் தான் ஓட்டு விழுந்து. அதனால தான் திருநெல்வேலியில் 8 விழுக்காடு ஓட்டு வந்தது. ஏன் 19 மனோஜ் பாண்டி திருநெல்வேலியில் ரெட்டலையில் 30க்கு மேலே எடுத்தார, தேனியில் 13 விழுக்காடு தான் உண்டு. ஏன் ரவீந்திரநாத் குமார் 19 தேனியில் ஜெயித்தார, மதுரையில் ராஜ் சத்தியன் 30 விழுக்காடு 19 எடுத்தார, இப்போ அவர் பாஜக வேட்பாளருக்குள்ள 3வது போயிட்டார.
ஸோ தென் மாவட்டத்தில் ரொம்ப மோசமாக அதிமுக போனது. அண்ணாமலைக்கு வியூகத்தில் அதிமுக முக்குலத்தோர் கையில் வந்துருங்கிற இதில் தான். இப்போ முக்குலத்தோர் டிடிவி டம்மியால போய் நிற்கிறாரு. கண்டிப்பாக சார். டம்மியா நிற்கிறதுக்கும் லீடராக நிற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? இப்போ ஓபிஎஸ் மேல வந்துட்டு தென் அது மாவட்டம் தெரியாத சமூகமா முக்குலத்தோர் சமூகம்? கண்டிப்பாக சார். இப்போ தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வந்து இருக்குது. இப்போ ஓபிஎஸ் வந்து எந்த கட்சிக்கு போறாரோ கண்டிப்பாக அந்த கட்சிக்கு அந்த ஓட் பேங்க் அப்படியே மாறும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா சார்? ஓபிஎஸ்க்கு ஒரு குட்வில் இருக்குது. அந்த குட்வில்லுக்கு எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அதுக்கு சற்றும் குறையாத பலன் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு தாவேக்கா பங்கு போனாரு அப்படின்னா கண்டிப்பா தாவேக்காவுக்கும் அந்த பலன் கிடைக்கும். அந்த பலம் கிடைக்கும். நான் தாவேக்காவுக்கு போனால் அவர் போகக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். தாவேக்காவுக்கு போனாலும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா? அது தாவேக்கா போனால் அவருக்கு அதிகாரம் கிடைக்காது. அதிகாரம் இல்லை. திமுகவில் போனால் அதிகாரம் கிடைக்கும். அன்பழகம் மாதிரி ஒரு உயரிய இடம் கூட ஸ்டாலின் ஊருக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் அதுக்கு திமுக மந்திரிகளுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கும். நம்ம அவங்களும் ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்குள்ளே இருக்கவங்க ஓவர் நைட்டில் ஓபிஎஸ்க்கு அந்த இடம்னு கொடுத்தா ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறத நம்ம கேட்டுக்க முடியும். நம்ம அந்த கட்சியில் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோன்னு அந்த மூத்த முன்னணி அமைச்சர்கள்ட்ட இருக்கும். நான் மறுக்க வரல. ஒரு முக்கிய இடம் ஸ்டாலின் கொடுப்பார், சபாநாயகராக கூட கொடுக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரம் மையத்துக்குள்ளே அவர் ஓபிஎஸ்க்கு வந்து ஸ்டாலின் கூட போனால் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். விஜய் கூட போனாலும் விஜய்க்கு அவர் ப்ளஸ் தான். ஸோ அதிமுக எந்தெந்த தொகுதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது? சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல். இங்கே ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலான ஒரு தலைவரே ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் தன் கூட்டணி பலத்தால் தான் இந்த இடங்களில் ஜெயிக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விட ஸ்டாலின் தலைமைக்கு 10 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு அதிகம் வரும். நான் என் மனச்சாட்சிப்படி உண்மையை உணர்ந்து சொல்கிறேன். கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.